எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வந்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வந்து நின்றுட்டுருக்காங்க. என் வண்டியை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எஸ்எஸ்ஆர்ட்ட வந்துட்டு கேட்க, அவர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து சீஸ் பண்ணியாச்சு, உனக்குலாம் தர முடியாது, கோர்ட்டில் வந்துட்டு ஃபைன் கட்டி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. வண்டியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸே வந்துட்டு கட் பண்ண சொல்லிட்டாங்க, நீ வந்துட்டு வண்டி கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு அவர் செம்ம அப்செட் ஆகி வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்பவே கிடையாது. இவர் எப்படி வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு வண்டி ஓட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு பாருக்கு வந்துட்டு போகிறாங்க. பாருக்கு போகும்போது ஒருத்தர் வந்து லாக் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு கொஞ்சம் கேவலமாக பேசணும் வந்து திட்டி அமைச்சிடுறாங்க. அந்த இடத்துல சிசிடிவி வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது முத்து வந்துட்டு தண்ணி அடிக்கலை. மற்றவங்களுக்கு வந்துட்டு அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. உடனே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கு எடிட் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு அப்போ முத்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிற விதமாக வந்துட்டு முத்து வந்து மறுபடியும் வந்துட்டு வீடியோ எடுத்து அதுக்கப்புறமா நெட்டில் வந்துட்டு போட்டதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு அமைச்சிடுறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு அப்போ நம்ம தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம், அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் வந்துட்டு மீனா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள வந்துட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. உங்களோட கருத்தில் எதுவும் மறக்காமல் கான்பாஸ் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோட் எடுத்துச்சுக்கா. இப்போ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.